கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களை இந்த ஜீவ வார்த்தை நிகழ்ச்சி மூலம் சந்திப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை முகமுகமாய் சந்தித்ததைப் போல ஒரு உணர்வை கர்த்தர் அடையனுக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் மேன்மையானவர்கள். கர்த்தருக்குள் நீங்கள் நிச்சயமாய் மேன்மை பாராட்டுவீர்கள். விசுவாசிங்க. பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் ஜீவ வார்த்தைக்காக தெரிந்து கொண்ட வேதவசனத்தை வாசிக்க கேட்போமா? 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் அதன் 11வது வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு அக்கினி ரதமும் குதிரையும் வரும். அக்கினி ரதமும் குதிரையும் வரும். அதாவது இங்கே எலிசா நின்று கொண்டிருந்த இடத்தில் பயங்கரமான ஒரு அற்புதம் நடக்கிறது. பரலோகத்தின் தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற அந்த அக்கினி ரதத்தையும் குதிரையும் அவர் அங்கே அந்த இடத்தில் அனுப்புகிறார். தேவன் அனுப்புகிறார். தேவனுடைய சேனை இறங்கி வருகிறது. 2 பேரையும் அங்கே பிரிக்கத்தக்கதாக தேவனுடைய சேனை இறங்கி வருகிறது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கூட அங்கே அதாவது எலிசாவை சுற்றிலும் சீரிய இராணுவம் வந்து அப்படியே சூழ்ந்திருக்கும் பொழுது அந்த எலிசாவுக்கு நடுவாக சீரிய இராணுவத்திற்கு நடுவாக சுற்றிலுமாய் தேவனுடைய அக்கினி ரதமும் குதிரையும் உலாவுனதை பார்க்க முடியும். ஏனென்றால் சீரிய இராணுவம் எலிசாவை தொட முடியாதபடிக்கு தேவன் அந்த மகிமையின் இராணுவ பாதுகாப்பை, அவருடைய பாதுகாப்பை தேவன் அங்கு வைத்திருந்தார். இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். உங்களை சுற்றிலும், உங்கள் வீட்டை சுற்றிலும், உங்கள் குடும்பத்தை சுற்றிலும், உங்கள் ஸ்தாபனத்தை சுற்றிலும், உங்கள் வாகனத்தை சுற்றிலும் அக்கினி ரதமும் குதிரை உலாவதை பார்க்க போகிறீர்கள். உங்கள் கண்கள் அதை காணும். பரலோக சேனை இறங்கி நிற்பதை பார்க்க போகிறது. பரலோகத்தின் மகிமை இறங்கி நிற்பதை உங்கள் கண்கள் பார்க்க போகுது. தேவ பிள்ளைகளே, விசுவாசிங்க. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். பயப்பட்டிருக்கிறீங்களா? கலங்கி இருக்கிறீங்களா? சோர்ந்து போயிருக்கிறீங்களா? எங்கள் பட்சத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? நம் ஆண்டவர் இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவர். அவர் சொல்லாக கட்டளை இருக்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், பரலோகத்திலிருந்து அவருடைய சேனைகள் இறங்கி வரும். தூதர்கள் இறங்கி வருவாங்க. அக்கினி ரதமும் குதிரையும் இறங்கி வரும். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. இதுவரை இங்கே வாழ்ந்த வாழ்க்கை அல்ல. நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நமக்காக எல்லாம் செய்கிறார் என்பதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. நீங்கள் அதை உணரப் போகிறீங்க. சாட்சி கொடுக்க போகிறீங்க. விசுவாசிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் ஆண்டவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எலியாவும் எலிசாவும் தேவன் அனுப்பின அக்கினி ரதத்தையும் குதிரையும் பார்த்ததைப் போல இதோ இந்த நாளில் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளை கண்டோக்கி பாரும். சோர்ந்து போயிருக்கலாம். யாருமே எங்களுக்கு இல்லையே, தேவனும் எங்கள் ஜெபத்தை கேட்கவில்லையே, ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்யவில்லை என்று யாரெல்லாம் கலங்கி இருக்கிறார்கள், இன்றைக்கு உம்முடைய சேனையை பார்க்கட்டும், பரலோக சேனையை பார்க்கட்டும். எலியாவும் எலிசாவும் கண்ட அக்னி ரதத்தையும் குதிரையும் உம்முடைய பிள்ளைகள் பார்க்கட்டும். இவர்கள் கண்களை திறந்தருளும். அதிசயங்களை ஆண்டவர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். உலகத்திலே எங்களுக்கு ஜனங்கள் எங்களோடு கூட இல்லாமல் இருக்கலாம். யார் எங்களை எதிர்க்கலாம்? எங்களுக்காய் தேவசேனை இருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் காண்பார்களாக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நிறைவேறப் போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். வியாதிஸ்தர்கள் இப்போது தொட்டு சுகமாக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். கட்டுகள் நிர்மூலமாகி போகட்டும். சாபக்கட்டுகள், பில்லி சுனிக்கட்டுகள், மந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். வியாதியின் அகோரம் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டும், ஒவ்வொரு நபரை விட்டும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. சமாதானம் உண்டாவதாக. பண நெருக்கடி இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. ஒவ்வொருடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. நீர் ஜெபத்தை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன்.